கஸ்டமரே நம்மளுக்கு நம்ம ஆயா கிடைச்சிருக்காங்க. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் அர்னிங் இன்னைக்கு 150 rupees. ப்ரோ எல்லோ திரா அம்மே அவங்களே ஹாய் மச்சிஸ் நம்ம சிஸ்டருக்கு வந்திருக்காங்க. அங்கே மச்சிக்கு நாங்கள் பின்னால நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க டேடியது. ஆனால் வீடியோ சென்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணிட்டு மேலே ஆனால் வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறப்ப எங்கள் அப்பா நம்பர் சொல்லியிருக்கேன். சொன்னாங்க ஆயா கிட்ட 10 ரூபாய் இங்கே கீழே விட்டுருக்காங்க. 20 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னாங்களா. சரி பரவாயில்ல வா ஆயா உட்காரு சொல்லிட்டு ஆயா போயிட்டு உட்காரு. ஜீவன் ஹாய் ஐந்து மொத்தம் நீ எத்தனை படிக்க அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் பச்சிஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 30 டேஸ்க்கு 60K அர்னிங் சேலஞ்சில் நம்ம இன்னைக்கு எத்தனை டேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 3. ஓகே, இந்த வீடியோ யாரா புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் இன்னைக்கு எவ்வளோ கஸ்டமரை பிடிச்சிருக்கேன், எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். அது இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்டிங் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக போய் பார்க்குறீங்க எவ்வளோ அர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்க்காம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் விடாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கஷ்டப்படுறதுக்கு எனக்கும் ஒரு பலன் கிடைக்கும். அதனால தான் சொல்லியிருக்கேன். சரி ஓகே, வாங்க நம்ம டே 3 எவ்வளோ அர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஹாய் மச்சிஸ், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமரே நம்மளுக்கு நம்ம ஆயா கிடச்சிருக்காங்க. இங்கேருந்து சேட்டலைட் பண்ணுமா, அது எங்கன்னா எங்கள் வீட்டில் மேலே இருப்ப சிக்னல் இருக்குது அங்கேயே கிடச்சிருக்காங்க. கரெக்டாக கேஸ் அடிச்சுன்னு இப்படி தான் வந்து ஆயா கிடச்சாங்க. ஆயா போய் உஷாராக நம்ம சேட்டலைட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஆயா எந்த ஒரு பயணிக்கிறது சென்னப்பட்டினம் போயிட்டு இருக்காங்களா ஆயா உஷாராக போயிட்டு வரணும் ஆயா. சரி வாங்க நம்ம ஆயாவை போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துடுறப்போ யாருன்னா கிடைச்சாங்கன்னா உங்களுக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரியா வாங்க, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டாங்க. நம்ம இப்போ சேட்டலைட் ஹாய் மச்சி, நம்ம ஆயாவை இங்கே சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நம்ம ட்ராப் பண்ணோம். நம்மளுக்கு ஆயா 130 ரூபா தான் சொன்னாங்களா. இங்கே வந்துட்டு மேலே 150 ரூபா கொடுத்தாங்க. சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட் அர்னிங் இன்னைக்கு 150 rupees. சரி இங்கே நிறைய முன்னால் போகல, என்ன கஸ்டமர் கேட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணோம். இங்கே சேட்டலைட் ஆயாட்ட விட்டு முன்னே நம்ம பிரதர்ஸ் கேட்டாங்க நம்மளுக்கு. ஹாய் ப்ரோ, இங்கேருந்து 15 கிலோமீட்டர் இருக்குப்பா, போயிட்டு அவங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். சரியா சரி வாங்க அவங்க போய் நம்ம தம்பிங்களை உஷாராக கொண்டு வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். நம்ம அங்கேருந்து பார்த்தப்போ 260 இருந்துச்சு ஓலாவில். அவங்க நம்மளுக்கு 300 சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இது வரைக்கும் 430 rupees அர்ன் பண்ணியிருக்கோம். ரொம்ப லாங் வந்துருக்கோம். இங்கேருந்து போகிறப்போ ஆர்டர் கிடைக்குதான்னு தெரியல. இங்கேருந்து ஆர்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும். இல்லை இங்கேருந்து 15 கிலோமீட்டர் காலியாக போகணும். ஒன்றும் பண்ணிவிடாது, இன்னொரு ஆர்டர் எப்படி ஆகும் ஒன்றும் பார்க்கலாம். போகிற வழியில் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிற ஆர்டர் நம்ம சிவா போகிற ஆர்டர் தருவார் நம்மளுக்கு. அவங்க முன்னால் போயிட்டேன். ப்ரோ எல்லோ திரா குனிகள் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்கே பாருங்கள் கேங்க ரெடி பண்ணி இருக்காங்க. நம்மளும் இந்த மாதிரி இடத்துல ஒன்று போனோம்ப்பா. ஃபுல்லு லைனாக வண்டி தான் நின்று நம்மளும் ஒரு நாள் அது மாதிரி போகலாம் வச்சு. அங்கேருந்து எம்ஜி ரோடு இருக்கும். அந்த எம்ஜி ரோடெல்லாம் தெரியல இல்லையா, மதியானத்துக்கு மேலே தான் ஃபுல்லு ரெஷ்ஷாக இருக்கும். மதியானத்துக்கு மேலே வந்தோம்னா எல்லாமே காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் டேஸ் நான் மதியான டைம் வந்து எங்கள் எம்ஜி ரோடில் காமிக்கிறேன். சரி வாங்க நம்ம அப்படியே கிட்ட போய்ட்டு அங்கே என்ன கஷ்டம். ஹாய் மச்சிஸ், நம்மளுக்கு இங்கே இந்திக்கார் பயஸ் வச்சுருக்காங்க. அம்மே அவங்கள இப்போ போயிட்டாங்க. விதான் சௌதா இருக்குது தெரியுமா, அங்கே ட்ராப் பண்ணுமா இருக்கவங்களே. ப்ரோ ஹாய், யூ வேர் சம்திங் யூஸ் ஃப்ரம் கொல்கத்தா. இதர் வாட் மஹேந்திரா கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க. ஓகே, அவங்க மஹேந்திரா கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காங்க. கொல்கத்தாலேருந்து வந்துருக்காங்களாம்ப்பா. சரி ஓகே வாங்க அவங்கள போய் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ. பஸ்ஸில் அவங்க 80 ரூபா பண்ணாங்க. சரி வாங்க திரு அதே ஸ்பாட்டுக்கு போகலாம். ஏன்னா அங்கே பஸ்ஸில் இருக்கவங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் ஜாஸ்தி இந்த ஓலா ஊபர் புக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இந்த ஓலா ஊபர்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஆட்டோக்காரங்க செம்மையாக சம்பாரிச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு கஸ்டமர் கிடச்சிருக்காங்க. இப்போ எங்கேருந்து பக்ஷி கார்டனுக்கு போயிட்டு அப்புறமா அங்கே நம்ம குட்டாடி பேலஸில் ட்ராப் பண்ணோமா. 250 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் இப்போ நம்ம
கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 250 கேட்டேன், அவங்க 200 கொடுத்தாங்க. இங்கே வந்துட்டு மேலே ப்ரோ என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு. சரி ஓகே இவ்வளோ தான் இருக்குன்றப்பறம் நான் கொடுன்னு நான் சொல்ல முடியும். சரி இருக்கிறது கொடுத்துட்டு போங்க சொல்லிட்டு 200 வாங்கிக்கினேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு மெஜிஸ்டர் வரப்போ இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே. ஹாய் மச்சிஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. வாங்க ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க அப்படியே பையனை முன்னாள் தொடங்கலாம். இப்போ தான் நம்ம ஸ்கூல் பாப்பா ஒருத்தர் வந்துருந்தாங்க, அவங்க இந்த ஸ்கூலில் ட்ராப் பண்ணேன். இதுதான் ஸ்கூல், இதுதான் ஸ்கூல். உங்களுக்கு இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே இல்லையா, டைம் ஆகிடுச்சு. அவங்ககிட்ட கேட்டு வீடியோ பண்ணலாமா ஒன்று இந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை ஒரு ரிப்பப்ளிக் டே ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஆண்டி வந்திருக்காங்க, இங்கே போத்தீஸ் பண்ணுமா. ஹாய் ஆண்டி. போத்தீஸ் கிட்ட விடலாம், அவங்க வேலைக்கு பண்ணிருக்கீங்களா? ஓ ஓகே, ஆண்டி வேலைக்கு பண்ணியிருக்காங்களா? வாங்க அவங்களை சீக்கிரமாக போத்தீஸ் கிட்ட விடலாம். வீடியோ பண்ணிருந்தா அவங்களுக்கு டைம் ஆகும். ஹாய் மச்சிஸ், நம்ம ஆண்டி இப்போ தான் ட்ராப் பண்ணோம். ஆண்டி வரப்போ நல்லா பேசிட்டு இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்போ தான். அதே மாதிரி நீங்களும் சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கஸ்டமர் எப்படி கிடைக்கிறாங்க பார்க்கலாம். சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி, நான் தெரில. வாங்க போகலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்கோம் நம்ம. அது ஒரு 2000 ரூபாய், இது 4600 மீன்ஸ் 4600 சம்பாதிச்சிருக்கோம். இன்னும் நம்ம ரிமைனிங்கு 55,400 ருபீஸ் சம்பாதிக்கணும். நம்ம இப்போ இது வரைக்கும் திரும்ப சம்பாதிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இருங்க எக்ஸலில் போய் பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கஸ்டமர் போய்ட்டு வரட்டுமா, இல்லை அதோ சேர்த்து எவ்வளோ ஆகிடுன்னு சொல்லிட்டு. ஓகே ஹாய் மச்சிஸ், நம்ம சிஸ்டருக்கு வந்திருக்காங்க. அங்கே மச்சிக்கு நாங்கள் அப்போ பின்னால் ஓகே பரவாயில்ல. இன்னைக்கு ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. வாங்க இப்போ அவங்க ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ரிப்பப்ளிக் டே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு? 9 o'clock. இப்போ வண்டி ஓட்டினா இங்கே உட்காந்து ரொம்ப பயப்படுறாங்க. மீன்ஸ் பேரண்ட்ஸ்லாம் ஒன்று சொல்லியிருக்கேன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருக்குது. மீன்ஸ் யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுறது தப்புன்னா சுத்தம் எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கிறா, ரொம்ப தப்பு. கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க பசங்களுக்கு, அப்போ தான் அவங்க இன்னும் தாசிலாம் தெரிஞ்சிக்க முடியும் லைஃப் என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே நம்ம சிஸ்டருங்க இப்போது டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க டேடியது. ஆனால் வீடியோ சென்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணிட்டு மேலே ஆனால் வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறப்ப எங்கள் அப்பா நம்பர் சொல்லியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் லிங்க் சென்ட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம சிஸ்டருக்கு நம்ம லிங்க் சென்ட் பண்ணலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். வாங்க நெக்ஸ்ட் யாருன்னா கஷ்டப்படல. இப்போ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மணி 11 மணிக்கு ரிட்டன் நம்ம சவாரி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். நம்ம சிஸ்டருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க சொல்லலை, 30 ருபீஸ் கொடுத்தாங்க. நான் 30 ருபீஸ் தான் கேட்டேன். சரி வச்சு நம்ம வீட்டுக்கு போகிறப்ப நம்ம அக்கா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விடுன்னு சொன்னாங்க. அப்படியே போய் அவங்கள அங்கே விட்டுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஓகே வா. மச்சி அக்கா இறங்கி யாரோ வராங்களான்னு சொல்லிட்டு கேட்குற சொல்லி இறங்கி போயிட்டாங்கப்பா. பயந்துன்னு இங்கே பாருங்க. ஹாய் மச்சிஸ், குளிச்சு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம வாங்க நெக்ஸ்ட்டு இப்போ திரு சவாரிக்கு போகலாம். வீடியோவில் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 12 மணி. பரவாயில்ல, வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, தண்ணியெல்லாம் ஊற்றின்னு வர்றதுக்கு. அதனால ஓகே வாங்க இப்போ போகலாம். முன்னாடி என்ன சவாரிக்கு ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஹாய் மச்சிஸ், அங்கேருந்து இங்கே எங்கள் பழைய டவுன் இங்கே இருந்தால் எங்கள் வீட்டாண்ட நாங்கள் டவுனு அங்கே வந்தேன். இங்கே நம்ம அண்ணா கிடச்சாங்க, பைப் லைன் கிட்ட ட்ராப் பண்ணோம். போய் அங்கே முன்னாடி ಡ್ರಾಪ್ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ಕಂಟಿನ್ಯೂ பண்ணுறோம். ಓಕೆ ಅಣ್ಣ ಯಾಕೆ ವೀಡಿಯೋ ಮಾಡ್ತೀನಿ ಅಂದರೆ ಇದು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ 30 ಡೇಸ್ಗೆ 60,000 ಹೆಂಗೆ ದುಡಿಯೋದು ಅಂತ ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ ವೀಡಿಯೋ ಹಾಕ್ತೀನಿ. ಇವಾಗ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಚಾಲೆಂಜ್ಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾವ್ರೆ. ಓಕೆ ಬನ್ನಿ ನಮ್ಮ ಅಣ್ಣನ ಡ್ರಾಪ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ತೀನಿ. ஹாய் மச்சேஸ், இப்போ நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 ருபீஸ் கொடுத்தாங்க. வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படியே முன்னால் போகலாம். வேறு யாருனா கஸ்டமர் கிடைச்சாங்கன்னா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஹை அமௌண்ட்டாக வருதா லோ அமௌண்ட்டாக வருதான்னு சொல்லி பார்க்கலாமா. இப்போது 50 ரூபா வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 50 ரூபாய்க்குனா மேலே வருதா இல்லை கம்மியாக வருதான்னு பார்க்கலாம். சரி வாங்க முன்னால் போகலாம். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லி இப்போ நம்மளுக்கு ஆயா கிடைச்சாங்க. அவங்களுக்கு இங்கே மாடி ரோடு கிட்டே கருமாரியம்மா டெம்பிள் இருக்குது. அங்கே போய் வேணும் அவங்கள 30 ருபீஸ் தருவாங்க. ஆயா சாப்பிட்டியா ஆயா? இல்லை நான் சிஸ்டருக்காக போய் பார்க்கலாம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்களா? சரி ஆயா கூட ஒன்றும் சரியில்லையா உஷாரா வீட்டில் போய் விட்டு நம்ம அங்கே அப்புறமா வேறு பாருங்க.
பிபி மாத்திரை தலை தண்ணி வேணுமா மாத்திரை போடுறதுக்கு? இல்லை அங்கே எதுவும் சாப்பிடல என் பொண்ணு. சரி ஆயா, அவங்க போய் அவங்க பொண்ணு வீட்டில் மாத்திரை போட்டுக்கிறாங்களா? வாங்க நம்ம போய் ஆயா விட்டு வரணும். ஹாய் மச்சிஸ், ஆயா நம்மளுக்கு 30 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் ஆயா யாரும் தெரியுமா உங்களுக்கு? நான் சின்ன வயசில் நியூஸ் பேப்பர் போட்டுருந்தேன்னா அப்போது இந்த வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போட்டுருந்தேன். அந்த வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போட்டுருந்தேன்னா அப்போது ஆயா பார்த்துருக்க ஞாபகம் எனக்கு. எங்கள் வீட்டு மேலே ஆயா எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த வீட்டு ஆயா இந்த வீடு தான் நான் உங்களுதே நினைக்கிறேன். ஆயா எப்படி தம்பி கரெக்டாக சொன்னேன் மீன்ஸ் எப்படிக்கா நான் கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆயா. ஆயா நான் இந்த வீட்டில் சின்ன வயசில் பேப்பர் போட்டுருந்தேன், உங்ககிட்ட நான் பேப்பர் காசில் வாங்கிட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஆமாவா வயசாகிடுச்சுப்பா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா என் ஞாபகம் வந்துச்சு. சும்மா அப்படி ஆயா பேப்பர் போட்டுனேன். ஆயாவை குஷியாகிட்டு இப்போ ஆயா பாரு உடம்பு சரியில்லை போட்டோம் உஷாராக பாருங்கள். நான் சேலஞ்ச் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் போட்டுருந்தேன்னா அப்போ ஆயா பார்த்துருந்து. ஆனால் இப்போது நான் சேலஞ்ச் பண்ணி ஆட்டோ ஓட்டினுக்கிறேன். ஆயா நம்ம ஆட்டோவில் வந்து நம்ம சேலஞ்ச் ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குது. சரி வாங்க நெக்ஸ்ட் கஸ்டமர் எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். வந்து முன்னாடிமா நம்ம ஆயா எங்கள் அங்காள் பரமேஸ்வரி போயிட்டு ட்ராப் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆயா கிட்ட 10 ரூபாய் இங்கே கீழே விட்டுருக்காங்க. 20 ரூபா தான் இருக்குன்னு சொன்னாங்களா. சரி பரவாயில்ல வா ஆயா உட்காரு சொல்லிட்டு ஆயா போயிட்டு நாங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே முன்னால் போகலாம் என்ன கிடைக்கிறாங்களா பார்க்கலாம். சரியா? எங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த வீடியோ எல்லாம் வரமாட்டோம் சொல்லிட்டு அப்படிங்க போயிட்டு இருக்குது. அவங்க முன்னால் காந்தி மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட் நாங்கள் விட்டுட்டு அப்படியே ஆயா போயிட்டாங்க. ஓகே ஹாய் மச்சிஸ், இந்த கோயில் தான் எங்கள் சரௌண்டிங்கில் ரொம்ப ஃபேமஸான கோயில். எங்கள் நெக்ஸ்ட்டு February சிவராத்திரி 8 மேலே மசாலா கொல்லன்னு பண்ணுவாங்க. இந்த சரௌண்டிங் எல்லா கோயிலேருந்தும் காளி மாதிரி எல்லாம் போட்டு வருவாங்க. செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அது பார்க்குறதுக்கு நான் இங்கே இருப்பேனா இல்லைன்னு தெரியல. ஏன்னா நான் அந்த டைமில் தான் உத்தரப்பிரதேசில் இருக்குவேன். அங்கேருந்து இப்போ ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணி இருக்குவேன். அதுக்குள்ளே அப்படி இருந்தால் இங்கே வந்துட்டேன்னா சிவராத்திரி மீன்ஸ் மசாலா கொல்லைக்குள்ளே உங்களுக்கு அந்த வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன். ஓகே ஆயா நம்மளுக்கு 20 ரூபா கொடுத்தாங்க. ஆயா இப்போ கோயிலுக்கு போயிருக்காங்க. நல்லா இருக்கணும் பாணி அம்மா ஒன்றுக்கு நல்லபடியாக தான் வழி காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா போயிடுச்சு. சரி வாங்க அம்மன் துணையாக இருக்குது, அப்பா துணை இருக்குது, எல்லா துணையாக இருக்குது. இனிமேல் வேறு லெவலில் பண்ணுறோம். சரி வாங்க நெக்ஸ்ட்டு என்ன சஃபாரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே மச்சிஸ், நம்ம ஆயா வந்து வீடியோ பண்ண தெரியுமா? அவங்க டெலீட் பண்ணுன்னு சொன்னாங்க. சரி அதனால் டெலீட் பண்ணிட்டேன். ஆயா சார் புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ ஆயா நம்மளுக்கு 30 ரூபா ஆயா நம்மளுக்கு 30 ரூபா கொடுத்தாங்க. வாங்க இப்போ போயிட்டு நெக்ஸ்ட் வேறு எதனா கஸ்டமர் கிடச்சா அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரியா? ஹாய் மச்சிஸ், இங்கே உட்காந்து வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன். நம்ம அண்ணா வந்து நம்மளுக்கு இப்போ சஃபாரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து மாவடி ரோடுக்கு போய்ட்டு மறுபடியும் அண்ணா எங்கேயே கொண்டு வந்து ட்ராப் பண்ணோம். 300 ரூபா. ஆனால் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா 300 ரூபாய் கொடுத்தீங்க. 300 உங்களுக்கு சொன்னால் சேர்த்து கொடுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ಆಯ್ತು 300 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಬನ್ನಿ ಹೋಗೋಣ. ಹಾಯ್ ಮச்சிஸ், ஸோ சேட் போய் அந்த டேங்க் காயின் எல்லாம் போகணுமா? அங்கே போனால் கடையை எல்லா கடையும் பந்துன்னு சொல்லிட்டாங்க. அதனால திரும்ப வாபஸ் இருந்து அண்ணாவை அங்கேயே விட்டுட்டு எவ்வளோ தட்டுன்னு கேட்டார். மிச்சம் கொடுங்கண்ணா அப்படின்னு. அண்ணா 50 ரூபா கொடுத்தாரு. சரி வாங்க அப்படி முன்னால் போடலாம். நான் கஸ்டமர் கேச்சா. ஹாய் மச்சிஸ், நம்ம ஆண்டி விட்டு 40 ருபீஸ் கொடுத்தாங்க. வரவேலை அப்போ ஒரு பையன் ப்ரோ கொஞ்சம் முன்னால் விட்டுருங்க ப்ரோ எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால். சரி உட்கார சொல்லிட்டு முன்னால் உட்கார வச்சுன்னு எங்கள் வந்து மைசூர் சர்க்கிளில் விட்டேன். அவர் 30 ரூபா கொடுத்தான். டோட்டலாக இப்போ 70 ருபீஸ் தரனாச்சு நம்மளுக்கு. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். நெக்ஸ்ட் கஸ்டமர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கிடைக்கிறதெல்லாம் பண்ணோம் ப்ரோ. எப்பவுமே நம்மளுக்கு எதுவுமே விடக்கூடாது. எல்லாமே நம்மளுக்கு தானாக கிடைக்கிறது. நம்மளுக்கு நம்பிச்சிருந்து நம்மக்கிட்ட வர பையன் விட்டு போகணும். நமக்கானது நம்மக்கிட்ட நம்ம தேடி வந்தே வரோம். வர்றதை எப்பவுமே நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதே டைம் நல்ல வழியாக யூஸ் பண்ணணும். ஓகே சரி வாங்க முன்னால் போகலாம். நம்மளுக்கு இப்போ இன்னொரு கஸ்டமர் கிடைச்சாங்க. இன்னொரு கிட்ட இருக்குது போத்தீஸு. அவங்க விட்டுட்டு 30 ரூபா தருவாங்க. விட்டு மேலே அவங்க விட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறாங்க. ஹாய் ப்ரோ. சரி வாங்க. இப்போ இன்னொரு கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க. இங்கேருந்து முன்னால் வேணுமா இருந்துச்சு. ஆயா நம்மளுக்கு 50 ரூபா தர சொன்னாங்க. ஆயா சாப்பிட்டீங்களா எல்லாரும்? தம்பி தம்பினோட பேர் ஜீவன். ஓ இது ஃபிலிம்ல போட் ஃபிலிம்ல ஒரு ஜீவன். அந்த ஜீவனா? விஜய் ஃபிலிம்ல வர ஜீவன் அவர். 2வது ஜீவன் அவர். விஜய் வரும் எனக்கு எண்டே இல்லைன்னு சொன்ன மாதிரி. இந்த மாதிரி இன்னொருத்தர் இருக்கா ஜீவன். அக்கா இருக்காங்க. சரி நம்ம அக்கா தான் வீடியோ பண்ண பர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூக்கா. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி வாங்க அவங்க போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
இன்னும் அக்கா 50 ரூபா தர சொல்லிட்டு 60 ரூபா கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அப்படியே இங்கே வர பந்த் பண்ணுறாங்க. இங்கே ஏதோ பூஜாரி இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக தெரியுதா உங்களுக்கு. அதனால தான் இப்போ அவங்க இப்படிக்கா பொண்ணு மாதிரி இருந்துச்சான். ஆனால் அவங்களே சரி வாங்க இப்படி போய்கிட்டு பண்ணி வரலாம் இப்படி தான். ஃபஸ்ட்டு ஆயா ஏறி உட்காந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் தாத்தா ஒத்திக்கு உட்கார வச்சாரு. 2 பேரும் சேர்த்து ஆயா 30 ரூபா, இவங்க 50 ரூபா, டோட்டலாக 80 ரூபா. இங்கே பண்டே மக்காலம்மா கோயிலுன்ட்டு ஃபேமஸ் இருக்கும். அப்படின்னா எங்கள் அண்ணாங்க வீட்டுக்கிட்ட இந்த கோயில் இருக்கிறதா. அதனால அங்கே பாருங்க எவ்வளோ பேர் வந்துருக்காங்க. அங்கெல்லாம் இப்போ இங்கே அந்த இந்த கோயில் வந்தால் சஃபாரி அந்த மிஸ் ஆகலை. முன்னால் போன எவ்வளோ சஃபாரி நம்ம வீட்டுக்கு அவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து போனால் கொஞ்சம் லாங்காக இருந்தா பார்த்துட்டு. சரி வாங்க. பண்டே மாக்காளியம்மா கோயில்கிட்டேருந்து ஒரு கஸ்டமர் பொண்ணு மீன்ஸ் 2 லேடிஸு மீன்ஸ் ஃபேமிலி, அப்பா அம்மா பொண்ணு. வீடியோ பண்ணலாமான்னு கேட்டேன்னா அவங்க அப்பா ஷிட்டுன்னு நினைக்கிறாங்க. வீடியோலாம் பிடிக்கிற மாதிரி இல்லை, பிடிக்கிற மாதிரி இருந்தால் வருதே இல்லை அப்படின்னாங்களா. அது சார் பண்ணி வீடியோ மாடலாம் சொல்லிட்டு இப்போ வந்து வீடியோ பண்ணிருந்தாச்சு. அங்கேருந்து இங்கே 90 ருபீஸ் அவங்க ஓலா புக் பண்ணியிருந்தாங்க. ஓலா புக் பண்ணாதீங்க, அதில் என்ன அமௌண்ட் இருக்குது நிஜம் கொடுங்க, நானே கூட்டின்னு போகிறேன்னு. அதில் 87 காமிச்சிச்சு, நான் 90 ருபீஸ் காமிச்சினேன். சரி வாங்க அப்படியே இங்கே முன்னால் போகலாம், ஏன்னா கஸ்டமர் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். இப்போ அவங்கள விட்ட முன்னே அங்கேருந்து ஒருத்தர் மேடம் வந்தாங்க. அவங்க வீடியோ பண்ணலான்னு சொன்னால் அவங்களும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க 100 ருபீஸ் கொடுத்தாங்க. எங்கள் பத்மநாபம் நகர் இருக்குது, எக்ஸ்ட்ரா இன்னும் 20 ருபீஸ் கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே இங்கே முன்னால் போகலாம். கோயிலாண்டே வந்தேன். இங்கேருந்து நம்மளுக்கு சேட்டலைட்டுக்கு நம்ம அக்காங்களாம் வந்திருந்தாங்க. சோட்டா மக்கள் சில இருக்காங்க. ஹாய் ಆಯ್ತು. ನೀವು ಒಂದು ಕ್ವಶನ್ ಆನ್ಸರ್ ಮಾಡ್ತೀರಾ? ಹಾಂ ಆಯ್ತು. ಫಸ್ಟು ದೇವಸ್ಥಾನ ಹೋಗ್ಬಂದ್ರಲ್ಲ, ದೇವ್ರ ಟೈಮ್ ಇಟ್ಕೊಟ್ರಿ ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ಬರಲಿ ಅಂತ ನಿಮ್ಮ ಮಮ್ಮಿ ಗೋಲ್ ಕೊಡ್ತಾರೆ ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ಬರ್ಬೇಕಂತ. ನೀನೇನು ಬಿಡ್ಕೊಂಡೆ ಸ್ವಾಮಿ ದೇವ್ರ ಹತ್ರ? ಜೋರಾಗಿ ಮಾತಾಡಬೇಕು, ಕೇಳಲ್ಲ ಅಲ್ಲಿ. ಆಯ್ತಾಯ್ತು ಒಂದೇ ನಿಮಿಷ. ಸರಿ ಓಕೆ, ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ. ಅಲ್ಲಿ நம்ம சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 60 ருபீஸ் கொடுத்தாங்க. இப்போ ஒரு மாதிரி நல்லா இருக்குது. 60 ருபீஸ் கொடுத்தாங்க. வாங்க இப்போ நல்லா போகலாம். பசங்களாம் நல்லா பேசியிருந்தாங்க. அவங்க பேசினேன் அந்த பூக்கடை அக்காவை லைட்டாக முன்னால் போய் போட்டு நல்லா பேசுப்பா தம்பி, எங்கள் கடை இருக்குது, அவங்களுக்கு தெரியாது வியாபாரம் ஆகாதுன்னாங்களா. சரி அப்படியே டேரெக்டாக சேட்டலைட் கிட்டே வந்துட்டேன். சரி வாங்க அப்படியே எங்கே முன்னால் போகலாம். வேறு எதனா கஸ்டமர் இருந்தால் அப்படியே வீடியோ பண்ணுறோம். ஓகே ஹாய் மச்சீஸ், நம்ம இப்போ தான் அவங்களை ட்ராப் பண்ண மாதிரி நம்மளுக்கு கேரளாவிலேருந்து நம்ம அண்ணாங்க வந்தாங்க. இங்கே குளோபல் மார்க்கெட்டை வேணுமா? ஹாய் ப்ரோ, நீங்கள் எங்கே வந்து கேரளாவா? இங்கே அதுக்கு வந்துட்டீங்களா? நான் ஒர்க் பண்ணுறீங்களா? இங்கே தான் இருக்குங்க. அப்பப்போ ஒர்க் பண்ணுறாங்க. பாப்பா பேர் ஆத்ரிகா. நல்லாயிருக்கும். நீ எத்தனை பண்ணியிருக்க? 4th ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா? ஓகே, நல்லா படிக்கணும்னா சரி வாங்க நம்ம உங்களை முன்னாடி விட்டுட்டு அம்மா கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு 60 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். என்ன கஸ்டமர் கேட்டாங்கன்னா அம்மா கண்டினியூ பண்ணுறோம். ஓகே இஸ்கான், இதுதான் இஸ்கான் பார்த்துக்கோங்க. அப்படின்னால கோயில் தருதாங்க, அதுதான் இஸ்கான். நம்ம மாவடி ரோடு கிட்டேருந்து இங்கே இஸ்கானுக்கு கேட்டாங்களா கஸ்டமர், வீடியோ பண்ணிட்டான்னா அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். அங்கேருந்து இங்கேக்கு 150 ருபீஸ் கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே இப்படி போய்ட்டு அப்படிக்கா வரலாம். இப்போ கோயிலுக்கு போய்ட்டு வந்தவங்களாம் அங்கே இருக்குவாங்க. அப்படியே அங்கே அண்ணா உட்கார வச்சு வீட்டுக்கு போய் விட்டு அப்படியே வீட்டுக்கு போய் அப்புறமேட்டுக்கு இங்கே கஸ்டமர் கிடைச்சாங்க மகாலட்சுமி வர்க்கிட்ட. ஹாய் ப்ரோ. நான் ஜெர்மனிலேருந்து தமிழ் பேசுகிறாங்க. ஷோக்கிலேருந்து வந்திருக்காங்க. இங்கே இஸ்கான் டெம்பிள். ஹவ் இஸ் டெம்பிள்? Very nice. You like this? Like the temple? Yeah, very nice. Who referred them this temple there? Nobody, we just came. ஓகே அவங்க வந்திருக்காங்க, யாரும் ரெஃபர் பண்ணாமல் நம்ம இஸ்கான் கோயிலுக்கு. சரி வாங்க அப்படியே முன்னால் போய்ட்டு அவங்க எம்ஜி ரோடில் விட்டு 200 ருபீஸ் இருக்குது, 200 வாங்கிட்டு எவ்வளோ நாங்கள் நம்ம பிரதர் நம்ம ஃபாரின்லேருந்து வந்தாங்க. பிரதர் 2 பேருமே சேர்த்து நம்மளுக்கு 200 பேசணும், 300 கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போ நைட் ஆயிடுச்சு, இனிமேல் வீடியோ பண்ண முடியாது. நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்றைக்கி எவ்வளோ அர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலோட போடுறேன். ஓகே சரி வாங்க. நம்ம Day 3 சேலஞ்சில் நம்ம இன்றைக்கி
இல்லாமல் இந்த 3 நாள் சேர்த்து எவ்வளோ earn பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எல்லாமே இந்த எக்ஸலில் போட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுற பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யா மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நான் வீடியோ பண்ணியிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.